ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்மளோட வின்டர் வெக்கேஷனில் நாங்கள் போன மூணார் ட்ரிப்பில் நிறைய பிளேசஸ் நம்மளுடைய விலாகில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் விலாகில் நம்ம ரோஸ் கார்டன் பார்த்தோம். அண்ட் செகண்ட் விலாகில் போட் ஹவுஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு வந்தோம். அங்கே அந்த பொட்டானிக்கல் கார்டனில் எவ்வளோ சூப்பராக நியூ இயர் செலிப்ரேஷன் அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்க்கில் அவங்க பண்ணியிருந்த லைட் டெக்கரேஷன்ஸ் அண்ட் அன்னைக்கு நைட் கொடுத்துருந்த டிஜே செலிப்ரேஷன்ஸ், அப்புறமா வாட்டர் ஃபவுண்டைன், இதை எல்லாமே நம்மளுடைய தேர்ட் விலாகில் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் தான் கவர்மெண்ட் ஹைடல் பார்க். இந்த கவர்மெண்ட் ஹைடல் பார்க் நம்ம மூணார்லேருந்து ரிட்டர்ன் வர வழியிலேயே இருக்குது. ஸோ நம்ம மூணாரில் நிறைய பிளேசஸ் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நாங்கள் இந்த பார்க்குக்குள்ளே போயிருந்தோம். இந்த பார்க்கில் ஒரு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா ஜிப்லைன் வச்சுருக்காங்க. அங்கே மூணாரில் நிறைய பார்க்கில் இந்த ஜிப்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய குழந்தைங்களும் பெரியவங்களும் இதில் சூப்பராக அவங்க ஃப்ளை பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த பார்க்கில் இந்த ஜிப்லைன் ஃபெசிலிட்டியை நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த பார்க்கில் நல்ல சன்னி டேவாக இருந்ததுனால எல்லா பிளேசஸுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, ஃபோட்டோஸ்க்கு கவர் பண்ண முடிஞ்சுது. அவங்க சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய மக்கள் அங்கே இன்றைக்கி பார்க்கில் இருந்தாங்க. பாருங்கள், அந்த ஜிப் லைனை அங்கே ஒரு குட்டி பாப்பா சூப்பராக அங்கே போயிட்டுருக்கு. இதுதாங்க அந்த ஜிப் லைனுடைய அந்த லேடர். நம்ம கீழே இருந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே அந்த லேடர் மேலேயே நின்னோன்னா நமக்கு அந்த ஜிப்லைனுடைய லைன்லாம் நமக்கு விசிபிள் ஆகும். இங்கிருந்து நமக்கு 300 மீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க ஜிப்லைன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல கரெக்டான ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸோட நீட்டாக அவங்க வந்து நமக்கு பெல்ட்டில் போட்டு டைப் பண்ணி விடுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன குட்டி பாப்பா அந்த ஜிப்லைனில் ஏற ரெடி ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. போட்டுட்டு நமக்கு அவங்க இங்கேருந்து புஷ் பண்ணி விடுறாங்க. இங்கேருந்து நம்ம புஷ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே போகிறாங்க. அடுத்ததாக அந்த டெஸ்டினேஷன் எண்டில் வந்துட்டு அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு நம்மளை கேட்ச் பண்ணுறாங்க. அங்கேயும் நமக்காக லேடர் இருக்கிறதுனால நீட்டாக நம்ம அங்கே இறங்கி வந்துடலாம். சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப பக்கமாக தெரியலாம், பட் அங்கே இருந்து பார்க்கும்பொழுது நல்ல ஹைட்டில் இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணிவிட்டு அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காகவும் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் குழந்தைங்களுக்காக நிறையா இங்கே ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸ்லைடர் அண்ட் ஸ்விங், இந்த மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. இதுதாங்க அந்த எண்டிங் பாயிண்ட்டு. அவங்க அங்கேருந்து ஸ்லைட் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு இங்கேருந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இந்த ஜிப்லைனில் ஸ்லைட் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் பாருமே இல்லாததால் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே எக்ஸைட்டிங்கோட அண்ட் சூப்பரான த்ரில்லான ஈவெண்ட்டாக அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்லைட் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பாட்ஸ் எல்லாமே அழகாக அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டாண்டில் அந்த பாட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. தனித்தனியாக அவங்க வந்து பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி பாட்டில் வச்சுட்டு அந்த பாட்டை அழகான ஒரு ஸ்டாண்டில் அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ட்ரீஸ் நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ரீனரியாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கான விதவிதமான ஸ்லைட்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இங்கேயே நமக்கு வந்து இந்த பாட் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. குட்டி குட்டி அந்த ஃப்ளார்ஸ் இருக்கிற அந்த க்ரோட்டன்ஸ் எல்லாமே நமக்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கூட நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். நிறையா அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இங்கே எல்லாமே ஒரு விதமான ஃப்ளார்ஸ், அந்த ரோஸ் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர்னு அந்த கலர்ஸ் எல்லாமே கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லேடர் பார்த்திங்களா, இங்கே நின்று நம்ம பார்க்கும்பொழுது தான் நமக்கு இந்த பார்க்குடைய ஃபுல் வியூவுமே கிடச்சிது. ஸோ நம்ம இங்கே ஸ்லைட் பண்ண போகும்பொழுது ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே இந்த ஃபுல் வியூவையும் பார்த்தோம். அவ்வளோ அருமையாக இவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்டு சூப்பரான ஒரு குட்டி பாண்டு இருக்குது. அதுக்கு நடுவில் கூட நம்ம உட்காந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு அதுக்கு நடுவில் நடந்து போகிறதுக்கு.
பட் லேடர் அண்ட் அந்த பிரிட்ஜ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு நடுவில் போய் கூட நின்றுட்டு பார்த்தோம். உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி ஃபிஷஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்குள்ளே நிறைய கோல்ட் ஃபிஷ் எல்லாமே விட்டுருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு. நமக்கு இது லாங் வியூவில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்களா, ஒரு பிளான்ட்ஸையுமே அவங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருந்தாங்கன்ட்டு. ஸோ நாங்கள் அதை எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் இந்த பார்க்லேருந்து வெளியில் வந்தாச்சுங்க. ஸோ நம்மளோட இந்த 3 ட்ரிப்பில் இருந்த ஃபைனல் பிளேஸை நம்ம இங்கே பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக அந்த வழியிலேயே நமக்கு நிறைய அந்த டீ எஸ்டேட்ஸ் கிராஸ் பண்ணுறதுனால அங்கேயே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அடுத்ததாக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த டீ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்களுடைய ப்ராடக்டான அந்த டீயை நம்ம வாங்காமல் போனால் எப்படி? அதுக்காக தான் நாங்கள் போன இடம் சாய் பஜார் அப்படின்ற ஒரு ஷாப். அது வந்து இந்த ரிப்பிள் டீ கம்பெனியோடைய டைரக்ட் சேல் பண்ணுற பிளேஸ். ஸோ அங்கே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு அவங்களுடைய டிஸ்கவுண்ட் ஆஃபரோட நமக்கு இந்த ரிப்பிள் டீயை சேல் பண்ணுறாங்க. அவங்களே அங்கே நிறைய விதமான டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நமக்கு டீ அவைலபிளாக இருந்துச்சுங்க. இதில் நம்ம ஹாட் வாட்டரில் ஜஸ்ட் நம்ம போட்டுட்டு அப்படியே குடிக்கிற மாதிரியான டீயும் இருந்துச்சு. நிறைய ஃப்ளேவர் லைக் ஜிஞ்சர், கார்டமம், ஜாஸ்மின், ரோஸ், இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் அவங்க டீ பவுடர் சேல் பண்ணாங்க. அண்ட் சாம்பிள் பேக் மாதிரி சின்ன சின்ன பேக்லேயும் வச்சுருக்காங்க. அண்டு ஹோம்மேட் சாக்லேட்ஸ், லெமன் டீ அண்ட் ஒயிட் சாக்லேட்ஸ், பிளாக் சாக்லேட்ஸ் அண்ட் டார்க் சாக்லேட்ஸ், ஸ்பைசஸ் லைக் இலைச்சி, பெப்பர் அண்டு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி, இது எல்லாமே அவங்க இங்கே வச்சுருந்தாங்க. ஹனிலையும் சில ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்க இங்கே வச்சுருந்தாங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் நிறைய ஸ்குவாசஸ் கூட இங்கே இருந்துச்சு. அண்டு தைலம் இருந்துச்சுங்க. பல விதமான தைலமும் இவங்க இங்கே வச்சுருந்தாங்க. நம்ம இதில் எது வேணுமோ நம்ம அதை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரேட்டும் கொஞ்சம் கன்சிடரபிளாகவே இருந்துச்சு. அண்ட் இங்கே அவங்க இருக்கிற அந்த சேல்ஸ் கேர்ள் வந்துட்டு நீட்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எந்த விதமான டீ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். எல்லாத்தையுமே நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். பில்லிங் கவுண்டரில் கொடுத்துட்டு எல்லாருமே பில் பண்ணி நாங்கள் ரெடியாக வாங்கிட்டோம். வெளியில் வந்தோன்னா நமக்கு அங்கேயே டீ சேல் பண்ணுறாங்க நம்ம குடிக்கிறதுக்கு. எல்லாருமே வாங்கி குடிச்சிட்டு கூடவே நமக்கு ப்ரௌனி அண்ட் கேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த ஹில்ஸில் நமக்கு வேணுங்கிறது எல்லாமே இந்த பர்ச்சேசிங் ஓவர் ஆயாச்சுங்க. சூப்பரான பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு எங்களுடைய ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுலேயே நமக்கு ஆன் தி வேல 2-3 வாட்டர் ஃபால்ஸுமே கிராஸ் ஆகுதுங்க. அதுதான் லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆன் தி வேல போகும்பொழுது ரொம்ப ரெய்னியாக இருந்ததால் என்னால் இறங்கி பார்க்க முடியலை. பட் இங்கே ரிட்டர்ன் வரும்பொழுது நமக்கு நல்ல சன்னியாக இருந்ததால் நம்ம அந்த லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ்லேயும் இறங்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு நாங்கள் இங்கே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். கிளைமேட் மத்தியானம் தான் ஆயிருக்கு. அப்படியே நல்ல சன்னியாக இருக்குது, சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்பொழுது தான் நமக்கு ஆன் தி வேல கிராஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லைட் போட்டே கிராஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் எல்லாருமே இந்த டைமில் லைட் போட்டுட்டு கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ தாங்க தெரிஞ்சுது அந்த கிளைமேட் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு. ரோட் சுத்தமாக தெரியவே இல்லை. சூப்பரான ஒரு கிளைமேட்லேருந்து அப்படியே அந்த ஸ்னோயி கிளைமேட் எப்படி இப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள், அந்த ரோடு எல்லாமே அப்படியே டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் 12 o'clock தான் இந்த டைம். ஆனால் அவ்வளோ கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் கூடவே நமக்கு விசிபிள் ஆகவே இல்லை. கிளைமேட் அப்படி சில் ஆகும்போது நமக்கு ஏர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான சீசன்ஸ் எப்படி இவ்வளோ ஒரே நாளில் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே தாங்க பார்க்க முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ரெய்னி சீசனை பார்த்தோம். நெக்ஸ்ட் டே நல்ல சன்னியாகவும் இருந்துச்சு அண்ட் சில் கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணோம். இப்போ என்னென்னா சூப்பரான ஒரு ஸ்னோயி கிளைமேட். அண்ட் இந்த டைமில் இந்த ஸ்னோவில் இறங்கி நின்று ஒரு டீ குடித்தோன்னா சூப்பராக இருக்குமே. அதனால் நாங்கள் வழியில் நிறுத்திட்டோம். ஒரு டீ ஷாப்பில் ரொம்ப ஹாட்டாக ஒரு டீ குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல அப்படியே நம்ம பேச பேச அப்படியே நமக்கு வந்து அந்த மவுத்லேருந்து அந்த மிஸ்ட் எல்லாமே அப்படி சூப்பராக வெளியில் போச்சு. அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு
நாங்கள் பார்க்கணுன்னு நினச்ச இந்த வாட்டர் ஃபால்ஸில் இறங்கி நாங்கள் விளையாடிட்டு எங்களோட ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வழியில் எங்கேயுமே நிறுத்த வேண்டானுங்கிற நிறைய சைன் போர்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தோம். நிறைய எலிஃபென்ட்ஸ் அண்ட் பியர்ஸ் இதெல்லாமே கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நாங்களும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு நடுவில் நிறைய மங்கீஸ் எல்லாமே கிராஸ் ஆச்சு. ஸோ யாரும் எதுவும் ஃபீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எதுவும் மங்கீஸ்க்கு கொடுக்கல. ஜஸ்ட் நாங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு எங்களுடைய ட்ரிப்பை சூப்பராக என்ஜாயும் பண்ணிட்டோம். ஃபைனலாக எங்களுடைய ட்ராவலில் லாஸ்ட்டாக ரீச் பண்ணது தான் இந்த சின்ன சென்ச்சுரி செக் போஸ்ட். நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்பொழுதே நம்ம சின்ன செக் போஸ்ட்டில் சைன் பண்ணிட்டு தான் வந்தோம். அதே மாதிரி ரிட்டர்ன் போகும்பொழுதும் இங்கே நம்ம என்ட்ரி போடணும். அடுத்ததாக நாங்கள் அங்கே இருந்த கட்டளை மாரியம்மன் கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் எங்களுக்கு அப்போவே டைம் 3 o'clock ஆகிடுச்சு. அவங்க 4 o'clock வரைக்கும் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்களாமா. ஸோ என்ட்ரி போகிறதுக்கு இப்போ 3 o'clock ஆகிடுச்சு, அதனால் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களால் அந்த கோவிலுக்குள்ளே போக முடியல. நெக்ஸ்ட் டைம் இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்காகவே இங்கே வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பஸ்ஸில் போயிருப்போம், இல்லை காரில், இது மாதிரி ஓன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த சின்ன வேனில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். ஃபாரஸ்ட்குள்ளே ஓப்பன் வேனில் நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த ட்ராவல் நமக்கு நல்ல த்ரில்லான ஈவெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த கேரளாவுக்கு தேங்க்யூ சொல்லியாச்சு. தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இங்கேயுமே நமக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே நமக்கு புலிகள் காப்பகம், அதாவது ஆனைமலை புலிகள் காப்பகம் அப்படிங்கிற ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியா இருக்குது. நமக்கு அது வேணும்னா அதையும் போய் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நமக்கு crocodile பார்க் இருக்குது இங்கே. அண்ட் அமராவதி டேம் இருக்குது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு 1 டேவே தேவைப்படும். ஸோ நம்ம இங்கே போகணுன்னா நமக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு கூட போகலாம். குழந்தைங்களுக்கு நம்ம அந்த டேம்குள்ளே போயிட்டோன்னா பெருசாக எதுவும் இருக்காது சாப்பிட கொடுக்கறதுக்கு. அதனால் கையில் எடுத்துகிட்டே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். பட் எங்கே போனாலுமே இந்த ஏரியா ஃபுல்லாக மங்கீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணணுன்னா ஈவினிங் 4 நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணி வெளியில் வந்துடணும். அதர்வைஸ் நமக்கு இங்கே நிறைய அனிமல் கிராசிங் ஏரியா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும். அண்ட் மிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கிளைமேட் டல் ஆகிடும், ரொம்ப ரோடு எல்லாமே விசிபிலிட்டி கம்மியாகிடும். அதனால் குயிக்காகவே நம்ம இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணுறது நல்லது. ஸோ நாங்களும் கொஞ்சம் குயிக்காக கிராஸ் பண்ணணும்னு நினச்சோம். அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு ஈவினிங் 5 ஆகிடுச்சு. ஸோ நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே லைட் போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் குயிக்காகவே இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிவிட்டு சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே அமராவதி டேமில் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு நைட் ஆனதுனால அங்கே இன்றைக்கி நாங்கள் பார்க்க முடியலை. ஸோ நெக்ஸ்ட் டே அகைன் இந்த ஏரியா கிராஸ் பண்ணி நம்ம பார்க்க போகலான்ற பிளான் இருக்கோம். பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் vlogல வேறு அடுத்து என்னென்ன பிளேசஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது. ஸோ எங்களோட சேர்ந்து இந்த 3 ட்ரிப் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான எக்ஸைட்டிங்காக ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ராவல் vlog-ஆகவும் அண்ட் குக்கிங் vlog-லையும் நான் உங்களை கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. டாட்டா, பாய் பாய்.